ஸோ இன்றைக்கி மே 21 ஜூன் 1 போல் லாக்டவுன் எல்லாமே லண்டனில் ஈஸி பண்ணுறதா பேசிகிட்டு இருக்காங்க. சர்ப்ரைசிங்லி லாஸ்ட் 24 ஹவர்ஸில் லண்டனில் 0 கேசஸ் வந்திருக்கு. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். இன்றைக்கி நான் அதனால தான் பார்க் வந்திருக்கேன். அதனாலன்னு இல்லை, பட் கொஞ்சம் சரி ஃப்ரீயாகலாம் சொல்லி பார்க் வந்திருக்கேன். பார்க் பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்க்னா இங்கே கூட்டமாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கி ரொம்ப ஒரு மாதிரி எல்லாம் தனித்தனியாக டிஸ்டன்சிங்லாம் மெயின்டைன் பண்ணி நல்லா இருக்காங்க. எனக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சின்ன பசங்க விளையாடுற இடம்லாம் இருக்கும். அவங்க ஆள்லாம் பார்த்துட்டு போகிறாங்க. எனக்கு ஒரு வாரம் இருக்குது. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே சின்ன பசங்க விளையாடுற இடம் எல்லாமே இருக்கும். அங்கே இப்போ குழந்தைங்க யாருமே இல்லை, ஏன்னா டச் பண்ணுற மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா அந்த பார்க் சின்ன பசங்க விளையாடுற இடம், ஆனால் இங்கே யாருமே இல்லை. குழந்தைங்கலாம் அங்கே பார்த்தீங்கன்னா கூட நல்லா வெளியில் தான் சைக்கிள் ஓட்டுறாங்க. இந்த கேட்குள்ளே வந்து எந்த குழந்தைங்களுமே இல்லை, ஏன்னா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆக நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ உள்ளே யாருமே இல்லை. ஸோ இன்றைக்கி டே நல்லாயிருக்கு, வெதர் நல்லாயிருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ வெளியில் வந்து ரெக்கார்ட் பண்ணலான்னு சொல்லி தான் எனக்கு வெளியில் வந்திருக்கேன். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலாக இன்ஸ்டாவில் வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, லைக் லண்டனில் என்ன காலேஜ் செலக்ட் பண்ணுறது, எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆகுதுன்னு. காலேஜ் செலக்ட் பண்ணுறது வந்து என்னால் அப்படி சொல்ல முடியாது, ஏன்னா என்ன ஸ்டடீஸ்னு இருக்குது, நிறையா இருக்குது உள்ள. ஸோ நம்ம பார்த்து கொஞ்சம் காலேஜ் செலக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். வீடியோவில் சொல்ல முடியுமான்னு எனக்கு தெரியல. இந்த வீடியோவில் நம்ம காலேஜ் பற்றி பார்க்கலனாலும் எக்ஸ்பென்ஸ்லாம் லண்டன் வந்தோடனே எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகுது, வீட்டுக்கு எவ்வளோ ஆகுதுன்னெலாம் சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதெல்லாம் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். எக்ஸ்பென்ஸ் வந்து நான் 3 டைப்ஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். அகாமடேஷன், டிரான்ஸ்போர்ட், ஃபுட்டுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இது 3 தான் வந்து மேஜரான எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்ணுறது. இந்தியாவிலேருந்து யூகேக்கு என்ன கொண்டு வரணும், என்ன கொண்டு வரக்கூடாது, பேக்கிங் எசென்ஷியல் வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் ஏதாவது ஒரு பக்கம் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அகாமடேஷன் பேசினா யூனி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 2 வே இருக்குது. ஒன்று வந்து யூனி அகாமடேஷன், இன்னொன்று வந்து தனியாக ரூம் பார்த்து இருக்கிறது. ஸோ யூனி அகாமடேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக ஒரு 500 to 600 பவுண்ட் வந்து கண்டிப்பாக செலவாயிடும். ப்ரைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கம்ஃபர்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். லைக் தனி ரூம் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தனியாக ரூம் தேடுவாங்க, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். இப்போ நான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வரும்போது இங்கே எனக்கு ஒரு தனி ரூம் பார்த்து தான் வந்தேன். அந்த டைமில் எனக்கு யூனிக் அகாமடேஷன் கிடைக்கல. பட் ஸ்டில் தனி ரூம் எடுக்கிறதுல வந்து இந்தியாவிலேருந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா உங்களுக்கு சேலஞ்சஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். லைக் இங்கே ரூம் வந்து சட்டுன்னு காலி ஆகிட்டே இருக்கும். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. இங்கே வீட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே வந்து அம்மா அப்பா விட்டு தனியாக போவாங்க. லைக் காலி ஆகிட்டே இருக்கும். நம்ம சொல்லவே முடியாது அது எப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதோட ரூமோட ப்ரைஸ். நம்ம இந்தியாவில் வந்து எல்லாமே மந்த் கேல்குலேஷன், per மந்த்னு இருக்கும். பட் இங்கே வந்து per வீக் கேல்குலேஷன் இருக்கும். லைக் ஒரு வீக்குக்கு வந்து 80 பவுண்ட் 90 பவுண்ட் மாதிரி இருக்கும். ஸோ அது மந்த்துன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆகிற மாதிரி இருக்கும். பட் அதெல்லாமே நம்ம பொறுமையாக கால்குலேட் பண்ண மாதிரி. தனியாக ரூம் எடுக்கிறீங்கன்னா 2 விஷயம் நீங்கள் கரெக்டாக பண்ணணும். லைக் ஓனர்கிட்ட ஃபர்ஸ்ட்டே வந்து ஃபிக்ஸ் பண்ணி பேசி வைக்கணும். செகண்ட் விஷயம் வந்து ரெண்ட் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கரெக்டாக வந்து கேட்டுக்கணும். லைக் டெபாசிட் என்ன, ரெண்ட் என்னன்னு சொல்லி கண்டிப்பாக கேட்கணும். ஸோ இப்போ ரூமோட ப்ரைஸஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ஒரு 600 550 ரூம் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு half வரும். லைக் 275 per மந்த் ஒரு ஆளுக்கு மாதிரி வரும். ஸோ அது ஒரு நல்ல சான்ஸ். அது நீங்கள் ஷேர் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் சீப்பாக முடியும். அப்படி இல்லை நீங்கள் தனியாக ரூம் எடுக்கிறீங்கன்னா மினிமம் வந்து அந்த மாதிரி ரூம் கிடைக்கிறது கஷ்டம். பட் மினிமம் வந்து 250க்கு வந்து பாக்ஸ் ரூம் நிறைய இடத்துல கிடைக்கும். பட் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 300க்கு உங்களுக்கு கண்டிப்பாக ரூம் கிடைக்கும். லைக் யூனி அகாமடேஷன் அளவுக்கு உங்களுக்கு இது இருக்குமான்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு 300க்கு வந்து ஒரு நல்ல ரூம் வந்து. பேசிக்காக ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இங்கே இந்தியாவிலேருந்து வரவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே யூனி அகாமடேஷன் இப்போ ஹாஸ்டல்லாம் போனீங்கன்னா அவங்களே உங்களுக்கு ஃபுட் கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. லைக் 500 600லாம் ஆச்சுன்னா அது வந்து பிளேஸுக்கு மட்டும் தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஃபுட்டுக்கு வந்து கிடையாது. இது நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ மேஜரான விஷயம் நம்ம எதை பற்றி பேசணும்னா டிரான்ஸ்போர்ட். அதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். டிரான்ஸ்போர்ட்டில் எக்கச்சக்க விஷயம் இருக்குது. அது எல்லாமே நான் அடுத்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். ஏன்னா அது ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது. லைக் எக்கச்சக்க கார்டு இருக்குது. லைக் இந்த இடத்துலேருந்து இப்படி ட்ராவல் பண்ணால் காசு கம்மியாக இருக்கும், இது ஹையாக இருக்கும்னு சொல்லி நிறைய விஷயம் இருக்குது. எல்லாமே நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இப்போ நான் பேசிக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். இப்போது ஒரு பஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா £1.50 வந்து கண்டிப்பாக டேப் பண்ணாலே எடுத்துரும். லைக் இது ஒரு பேசிக்கான இது எடுத்துரும் பஸ்ஸில். பட் இப்போ டியூப்லலாம் இங்கேருந்து சென்ட்ரல் லண்டன் போகிறீங்கன்னா உங்களுக்கு 3 பவுண்ட் கிட்ட சார்ஜஸ் ஆகும். லைக் ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டேஷன் போகிறீங்க அப்படின்னா 150 வந்து சார்ஜ் ஆகும். இதுதான் வந்து பேசிக்கான சார்ஜ் டீட்டெயில்ஸ் வந்து. ஸோ இப்போ இதெல்லாம் எப்படி கம்மி பண்ணலாம் அதெல்லாம் வந்து நான் அடுத்த வீடியோவில் தான் கண்டிப்பாக சொல்ல முடியும். நான் இப்போ சொன்னால் ரொம்ப பெருசாக போகும். லைக் ஆஸ்ட்ரு கார்டு, லைக் இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு போகிறதுன்னு டிரான்ஸ்போர்ட் தான் வந்து இருக்கிறதுலே நம்ம கையிலேருந்து காசு போகிறதே தெரியாது. லைக் சட்டுன்னு சொல்லி காசு காலி ஆகிட்டே இருக்கும். இப்போ ஒரு 10 பவுண்டுக்கு ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னா அது 1 வீக்லேயே காலியாக போயிடும். இல்லை 1 வீக் இல்லை, எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா 4 டேஸ்லேயே அதெல்லாம் எங்கே போகுதுன்னே தெரியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து காலியாக போயிடும்.
ஸோ டிரான்ஸ்போர்ட் வந்து நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம். இப்போதைக்கு நீங்கள் பேசிக்காக டிரான்ஸ்போர்ட்டை தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா டிரான்ஸ்போர்ட் வந்து உங்களுக்கு நிறைய சார்ஜ் ஆகும். ஸோ அதை எப்படி கம்மி பண்ணுறதுன்னா, இப்போது ஈஸியாக சொல்லப்போனால் ஒன் வேர்டில் சைக்கிள் வாங்குறது பெஸ்ட். அப்புறம் உங்கள் வேலை இடத்துக்கு இல்லைனா உங்கள் யூனிக்கு பக்கத்தில் வந்து வீடு எடுத்துகிட்டு சைக்கிள் வாங்கிட்டீங்கன்னா சைக்கிள்லேயே நீங்கள் போனீங்கன்னா நிறைய காசு நீங்கள் வந்து மிச்சம் பண்ணலாம் சைக்கிள் இருந்தால். ஸோ நானும் இங்கே வந்தோன்னா ஒரு செகண்ட் ஹேண்டில் ஒரு சைக்கிள் எடுத்தேன். ஸோ நல்ல சீப்பான ப்ரைஸில் உங்களுக்கு நல்ல சைக்கிள் கிடைக்கும். ஸோ அது இருந்தால் நீங்கள் கிட்ட இடத்துக்கெல்லாம் பஸ்ஸில் போக தேவையில்லை, லைக் சைக்கிள்லேயே போயிட்டு வந்துடலாம், யூனிக் சைக்கிளில் போகலாம். ஸோ அது ஒரு பெஸ்ட் ஆப்ஷன். மீதி என்ன மாதிரி இதெல்லாம் ஆஃப் கிடைக்கும், கார்டு என்ன எப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்து போடுறேன். நம்ம கடைசி விஷயத்துக்கு வந்துட்டோம், அதுதான் ஃபுட் பற்றி பேசினாலே நிறையா விஷயம் இருக்குது. ஸோ இப்போ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வீட்டில் சமைக்கிறது தான் இந்தியாவிலையும் பெஸ்ட்டு, இங்கேயும் பெஸ்ட்டு. சீப்பஸ்ட் ஆப்ஷன், பெஸ்ட் ஆப்ஷன் வந்து வீட்டில் சமைக்கிறது தான். இப்போது சீப்பஸ்ட்னே நம்ம எல்லாத்தையுமே பார்க்காம ஹெல்தின்னு பார்த்தா கூட அதுதான். ஸோ இப்போ நீங்கள் உங்களுக்கு சமைக்க தெரியாது அப்படி இப்படின்லாம் சொன்னீங்கன்னா லைக் வீட்டிலே வந்து இப்போல்லாம் அக்காமடேஷன் எடுத்தால் அந்த ஓனர்ஸே வந்து உங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. லைக் மந்த்லி ஒரு 50 பவுண்ட் கொடு, நான் உனக்கு ஃபுட் கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன், நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம். ஸோ இப்போ நான்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலே சமைக்கிற ஆள் தான், வீட்டிலே சமைச்சிடுவேன், மோஸ்ட்லி வீட்டிலே சாப்பிட்ருவேன். நான் ரெஸ்டாரண்ட்லேயும் வேலை செய்கிறதுனால எனக்கு அவங்களும் ஃபுட் கொடுத்துருவாங்க. ஸோ எனக்கு ஃபுட் வந்து ஒரு பிரச்சனை இல்லை. ஸோ நான் இப்போ வீட்டிலேயே மட்டும் சமைக்கிறேன்ல, அது வந்து எனக்கு மந்த்லி பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 20 பவுண்ட் செலவாகும் என் சாப்பாடுக்கு. சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஆனால் உண்மையிலே வந்து 20 பவுண்ட் தான் செலவாகும். எக்ஸ் வந்து இங்கே 1 பவுண்ட் 19p அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்தியாவிலேருந்து என்ன கொண்டு வரணும் என்ன கொண்டு வரக்கூடாதுங்கிற வீடியோவில் வந்து நான் இதை நல்லா டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட கண்டிப்பாக கொடுக்குறேன், அந்த வீடியோ பாருங்கள். ஸோ இப்போ இங்கே வந்தவுடனே ஃபுட் வந்து அது ஒரு நல்ல விஷயம். சரி நான் வெளியில் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா இங்கே நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குது, லைக் சீப்பான ரெஸ்டாரண்ட் இருக்குது, லைக் நல்லா சாப்பிட்ற ரெஸ்டாரண்ட் இருக்குது, டேஸ்ட் பார்த்து சாப்பிட்றது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு ஒரு டேக்கு வந்து அப்போனா ஒரு கண்டிப்பாக 10 to 15 பவுண்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக செலவாகும். நீங்கள் வெளியில் சாப்பிட்ற ஆளாக இருந்தீங்கன்னா 10 பவுண்ட் வந்து மினிமம் கண்டிப்பாக உங்களுக்கு செலவாயிடும் 3 டைம்ஸ் நீங்கள் வெளியில் சாப்பிட்றதா இருந்தீங்கன்னா. நம்ம வீடியோட கடைசிக்கு வந்தாச்சு. இனிமேல் தான் நான் வீட்டுக்கு போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கேன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இல்லைனா என்னோட இன்ஸ்டா ஐடி கீழே கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ரெண்டுத்துலையும் சொல்ல முடியாத விஷயமா இருந்தால் நான் கண்டிப்பாக அதை அடுத்த வீடியோவில் கூடி சீக்கிரம் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பேக்கிங் எசென்ஷியல், இந்தியாவிலேருந்து என்ன கொண்டு வரணும் கொண்டு வரக்கூடாது, அதுக்கப்புறம் யூகேல எப்படி வந்தோன்னு ஜாப் எடுக்கிறது, என்ன நம்பர்னா என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக கொடுக்குறேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஸோ நான் இப்போ வீட்டுக்கு போகிறேன். ஸோ அது வரைக்கும் see you then, bye bye.